சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, சக்திக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து அவங்களோட கார் ஷீட்டை வந்து வித்துட்டு வெளியூருக்கு போகிறாங்களாம். இந்த விஷயம் தெரிஞ்சு சக்தி இதை வந்து வேலுக்கு வாங்கி கொடுக்கலாம். வேலுக்கு வாங்கி வேலன் வந்து ஓனர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஆசைப்பட்டு வேலன் அங்கே கூட்டிகிட்டு வராங்க. கார் ஷீட் எல்லாமே வேலுக்கு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த ஓனரும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த கார் ஷீட்டை வச்சு தான் என்னோட 3 பொண்ணுங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என் பையனையும் இன்ஜினியருக்கு படிக்க வச்சு இப்போ வெளிநாட்டுக்கு அமிச்சேன். இப்போ நானும் அங்கேயே போய் செட்டில் ஆக போகிறேன். அதனால் அது ரொம்ப ராசியான கார் ஷீட்டு. நீங்களும் நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து எல்லா பணத்தையும் வந்து அட்வான்ஸ்லாம் எனக்கு தேவையில்ல. எல்லா பணத்தையும் ஒரே நாள் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி வேலைக்கிட்டே சக்திக்கிட்டே அந்த இடத்த பார்த்தீங்கன்னா விற்றுருவாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் போய் சொன்னோன்னே வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வேலோட அப்பா வந்து வேலை படிக்க வைக்கலையே, அவன் என்ன நிலைமைக்கு ஆவான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு பையனும் வந்து எல்லா நிலைமையிலையுமே முன்னேறி வந்துடுவான். அதனால தான் வேலு கூட நீ இருக்கனால தான் வேலு வந்து நல்லபடியாக முன்னேறி வரான்னு சொல்லிட்டு சக்தியை வந்து பாராட்டுவாங்க. ஸோ தங்களை ஏமாத்துற அந்த தென்னரசு முன்னாடி இவங்க எப்படி நல்லபடியாக வாழ்ந்து காட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.